என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல இன்னைக்கு காலையில நம்ம ஆத்து பாலத்துக்கு போயிருக்கும் போது பாலத்து மேல இருந்து விசிறு வலையை வீசி மீன்கள் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதைத்தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கீழே தண்ணி கம்மியா இருக்கிறதெல்லாம் கண்ணாடி மாதிரி அடியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் தெரியுது. அந்த மீனை கரெக்டா பார்த்து அது மேல விசிறு வலையை வீசி எவ்வளவு சூப்பரான 2 பெரிய சைஸ் மீன்கள் பிடிச்சிருக்காரு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலங்கள்ல அதிகமான மழை பெய்யும் போது டேம் எல்லாம் ஃபுல்லா ஆனதும் தண்ணி எல்லாம் திறந்து விட்டுருவாங்க. அப்ப அந்த மீன்கள்லாம் அப்படியே ஆத்துல அடிச்சிட்டு வரும். அந்த ஆறு எந்த ஊர்ல எல்லாம் போகுதோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த மாதிரி வலை வீசி அந்த மீன்கள் எல்லாம் பிடிச்சி அந்த ஒரு மாசம் கொஞ்சம் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மீனவர்கள் அந்த மீனெல்லாம் பிடிச்சி அந்த இடத்துல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 மீன்களுமே கட்லா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல சுவையா இருக்கக்கூடிய மீன். துண்டு போட்டோம்னா நல்ல பெரிய பெரிய துண்டா போடலாம், வறுத்து சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம். இது வந்து டேம்ல இருக்கக்கூடிய மீன்கள். பொதுவா கடல் இல்லாத ஊர்களில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கட்லா, ரோகு, ஜிலேபி, கெண்ட மாதிரியான மீன்கள் தான் இருக்கும். எத்தனை பேர் இந்த கட்லா மீன் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.